ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தோன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாற்றுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத
இப்போ பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ராகுவோட சம்பந்தம், அதை தவிர புதனோடு சேர்ந்துருக்கார். 11ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கார். மிகவும் வேகமாக சிந்திக்கக்கூடிய, வேகமாக வேலை செய்யக்கூடிய, வேகமாக செல்லக்கூடியவர். பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க. அதாவது டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதன் பிரகாரம் ஓடக்கூடிய ஆட்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. அதாவது 6/3/2026 சனி பகவான் வேறு வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் மீனத்துக்கு வந்துட்டார். 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமை காக்கிறது ரொம்பவுமே நல்லது. எடுத்த காரியங்கள் எல்லாமே பொறுமை காத்து மெதுவாக பண்ணுறது நல்லது. சில தடங்கல்கள் வரும், இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில், அதாவது 3ஆம் இடத்துல பார்த்தாலேனால் குரு இருக்கார். குருவும் முயற்சி ஸ்தான அதிபதியான புதனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம். எந்தவித முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா வக்கரமாக இருந்த குருவும் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறது. 17/3/2026 அன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்பவுமே பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி சூரியன் 2 பேரும் இருக்கா. அதனால் தேவையற்ற செலவுகள், மனக்குழப்பங்கள், அதை தவிர தூக்கமின்மை, தூக்கம் கலைந்து போகக்கூடிய, தூக்கம் இருக்கக்கூடிய நிலைமை இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பதட்டம் வரக்கூடிய வாய்ப்பு. பொறுமையாக பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தேகப்பட்டு நிச்சயமாக பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சற்று அந்யோன்யம் குறைத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. என்ன ஒரே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, சுக்கிரன் கூட இருக்கார். உச்சம் பெற்ற சுக்கிரன், சப்தமாதிபதி, 2-7க்கு உண்டானவர் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். கணவன் மனைவிக்குள்ளே அதாவது அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். வார்த்தைகளில் மாற்றங்கள் இருந்தாலும் அது சுமூகமாக தீர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ஒரு 15 நாள், அதாவது 27/3/2026 சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே வர்றதுனால உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுகளாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது செவ்வாய் 1/4/2026 அன்றைக்கி மாறுறார். அதாவது 12ஆம் இடத்துக்கு வர ராசி அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால சற்று மனக்லேசங்கள் வரும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு மனத்தாங்கல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல பார்த்தேன்னா 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மீன ராசி, குருவினுடைய வீடு, செவ்வாய்க்கு நல்ல ஒரு ஏற்றமான இடம். அது தவிர பார்த்தீங்கன்னா சூரியனோடு சேர்ந்திருக்கார். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சூரியன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, ராசி அதிபதி, 5ஆம் அதிபதி 2 பேருமே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று மனக்லேசங்கள், மனத்தாங்கல்கள், பண்ண முடியுமா முடியாதா, தனக்குள்ளேயே ஒரு மனசோர்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி கண்டு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே புதனுடைய மாற்றங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது 6/4/2026 புதனும் 12ஆம் இடத்துல நீச்சமாறார். நீச்சமானாலும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெறுறார். அதாவது குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. அதாவது 3-6க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவாளுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர 12ஆம் இடத்துல போய் பரிவர்த்தனை யோகம் வருது. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். இந்த கவிதை எழுதுகிறவா, கட்டுரை எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற குரு பகவானாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மனக்லேசங்கள் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்னைக்கு அப்படின்னா 5/4/2026 7/4/2024 வரலும் உண்டான நாட்கள்.
இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால், வெளியூர் வெளிநாடு போக வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பரிவர்த்தனை யோகத்தில் குரு 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் பொழுது பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த இதில் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணி அது கல்யாணம் பண்ண முடியாது. பங்குனி மாதம்ன்றதுனால ஜாதக பரிவர்த்தனைகள்லாம் பண்ணி ஒருத்தருக்கு பேசி வச்சுக்கிறது அது வந்து நல்லது தான். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வேலையில் நிமித்தம், வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் 5/4/2026 7/4/2026 வரலும் உண்டான நாட்கள். உங்களுக்கு ஒருவேளை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை போய் ஒரு தரம் வழிபட்டுட்டு வாங்க. அங்கே போயிட்டு ஒரு மஞ்சள் கலர் ஆடை வந்து ஒரு ஷாலோ இல்லை துணி வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும். அது தவிர செம்பருத்தி, சிவப்பு கலர் செம்பருத்தி பூவில் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கும். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமாக இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் அமையும்.